2002 கிராக்ஸோட கோ-ஃபவுண்டர் ஃபர்ஸ்ட் டைம் கிராக்ஸோட டிசைனை பார்த்த உடனே வாயில வந்த வார்த்தை ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்குன்னு. ஆனா எப்படியோ அந்த அசிங்கமான ஷூ ஒரு கம்பெனியா மாறி 60,000 கோடி வேல்யூ கொடுத்திருக்கு. செலிபிரிட்டிஸ், வேர்ல்ட் ஃபேமஸ் பீப்புளா போட ஆரம்பிச்சாங்க, ஃபேஷன் ஷோலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்படி ஷூ சேல்ல ஜீரோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்ச 3 பேரால இந்த 60,000 கோடி பிசினஸ் உருவாக்க முடிச்சு? இதுதான் சொல்லப்படாத உண்மையான கிராக்ஸோட கதை. 2002 லிண்டனுக்கு டிவோர்ஸ் ஆன உடனே அதே நேரத்துல அவங்க அம்மாவும் இறந்து போய் கையில வச்சிருந்த வேலையும் போய் வாழ்க்கையே வேண்டான்னு இருந்தான். ஜார்ஜ் அப்புறம் ஸ்காட்னு 2 லிண்டனோட ஃப்ரெண்ட்ஸும் இவனோட மைட்டை மாத்த ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லி கெரிபியனுக்கு இவனை ஒரு போட் ட்ரிப்புக்காக கூட்டிட்டு போறாங்க. ஸ்காட் ஆல்ரெடி பிசினஸ்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆளா இருந்தாரு. இவங்க போட் ட்ரிப்ல இருக்கும்போது ஸ்காட் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு ஷூவை எடுத்து இந்த லிண்டனுக்கும் ஜார்ஜுக்கும் போட சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இது எக்ஸாக்டா ஒரு ரப்பரும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு மெட்டீரியல், பட் வழுக்காம ரொம்ப கிரிப்பா இருந்துச்சு. ஆனா இதுல ஒரு குறை என்னன்னா, ஒரு ஸ்ட்ராப் பின்னாடி இல்லாம இருந்துச்சு. உடனே ஸ்காட் என்ன பண்ணிட்டாரு, இவங்க 2 பேருக்கும் ஒரு ஸ்ட்ராப்பை இவரே போட்டு யூஸ் பண்றதுக்காக கொடுத்துட்டாரு. என்னதான் ஸ்காட்டுக்கு இது ஒரு நல்ல பிசினஸா மாறும் அப்படின்னு தோணினாலும் லிண்டனும் ஜார்ஜும் இல்லடா இது பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால இது வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரிஞ்சது. உடனே இந்த 2 பேருமே பேசிக்கிட்ட அப்புறம் ஸ்காட் கிட்ட போய் இந்த ஷூ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால நம்ம இது ஒரு பிசினஸா கண்டிப்பா பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. இந்த பிசினஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விட்டு எனக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுங்க. கிராக்கடைல மனசுல வச்சு கிராக்ஸ் அப்படின்ற பேரையும் இந்த கம்பெனிக்கு வச்சாங்க. அப்படின்னா கிராக்கடைல் எப்படி தண்ணீரையும் தரையிலையும் வாழுமோ அந்த மாதிரி இந்த செருப்பை தண்ணீர் இருக்கிற இடத்துலயும் போட்டுக்கலாம், தரை இருக்கிற இடத்துலயும் போட்டுக்கலாம், ரொம்ப கிரிப்பா இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிற ஜார்ஜும் ஒரு நல்ல பிசினஸ்மேன். அந்த டைம்ல டாமினோஸ்ல ஒரு 100 பிரான்சைசி எடுத்து நடத்திட்டு இருந்தாரு. 3 பேருக்குமே பிசினஸ்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா ஷூ பிசினஸ் அப்படின்னு வரும்போது இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் 0. பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இந்த கெனடியன் அசிங்கமான ஷூவை அமெரிக்கால விற்கலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. லிண்டன் பிசினஸ் டெவலப்மெண்ட்டை பார்த்துக்கிட்டாரு, ஸ்காட் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு, ஜார்ஜ் இதெல்லாம் பாத்துக்கலனாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இனிஷியல் அமௌண்ட்டை இவர் தான் கொடுத்தாரு. ஆனா இதை ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண கம்பெனி ஃபோம் கிரியேஷன் ஒரு கம்பெனி. அவங்க கிட்ட இருந்து ஷூஸ் எல்லாத்தையும் வாங்கி ஃபர்ஸ்ட் சேலுக்காக ரெடி ஆயிட்டாங்க. சரிடா இதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சவங்க போட்ல தான் இதை ஆரம்பிச்சது. அதனால புளோரிடால நடக்கிற போட் ஷோக்கு இதை எடுத்துட்டு போய் விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க போட்ல இருந்து அந்த சைடு நடந்து வர்றவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த ஷூவை தூக்கி போடுறாங்க. எல்லாருமே இதை பார்த்துட்டு இது என்னடா அசிங்கமா இருக்குன்னு சொல்ல, பரவாயில்ல ஜஸ்ட் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. போட்டு பார்த்தவங்க எல்லாருமே போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணனால இந்த ஸ்ட்ராட்டஜி அந்த இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகி ஒரு 200 ஷூவை வித்துட்டாங்க. இதை பத்தி மத்தவங்க பார்க்க ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல்ஸ்ல கிச்சன்ல வேலை செய்யற ஹவுஸ் வைஃப்ஸ், அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் நின்னுட்டே வேலை செய்யறவங்க இதெல்லாம் போட ஆரம்பிச்சு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி வார்த்தை மெதுவா பரவ ஆரம்பிச்சது. இவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமா ஃபேமஸ் ஆனனால இவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அப்ப இவங்களுக்கு தெரியாது இது எவ்வளவு பெரிய பிசினஸா ஒரு காலத்துல மாற போகுதுன்னு. அப்படியே பிசினஸ் மெதுவா வளரவும் ஆரம்பிச்சது. இத போட்டாலே ஒரு செம ட்ரெண்ட் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இது ரொம்ப நாள் தாங்காது, இது ஒரு சீசனுக்கு வர ட்ரெண்ட்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்ல. 2003 ஒரு 76,000 பேர் சேல் ஆச்சு. 2005 to 2006 பிசினஸ் ஒரு 3 மடங்கா வளர்ந்துருச்சு. இந்த டைம்ல இவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இது ஒரு செம்ம பிசினஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உடனே இந்த ஃபோம் கிரியேஷன் கம்பெனியை அக்வயர் பண்ணி எல்லா ரைட்ஸையுமே இவங்க வாங்கிட்டாங்க. 2வது கடையில வாங்கி விற்கிறவங்க மொத்தமா வாங்கி வச்சு சேல் ஆகாம போறதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க, காலியான உடனே அடுத்த செட்டை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு புது ஸ்டைலையே கொண்டு வந்தாங்க. இதனால விற்காம போய் டிஸ்கவுண்ட் ரேட்ல விற்கிற அளவுக்கு எந்த கடைக்கும் நிலைமை வரல. யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இதை பேசியே மக்கள் ஃபேமஸ் ஆக்கி இதை போட்டாலே ஒரு ட்ரெண்ட் அப்படின்னு ஆக்கி எல்லாருமே தேடி போய் வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால 2006 இதை IPO அதாவது ஷேர் மார்க்கெட் குள்ள பிட்டு ஒரு 2,000 கோடி ரைஸ் பண்ணாங்க ஃபண்ட். ஆனா அதே 2006 தான் இவங்களோட டார்க் டைமும் ஆரம்பிச்சது. 2006 ஜார்ஜுக்கு அவனோட மச்சான் கிட்ட இருந்து ஒரு கால் வருது, நான் உன்னை கொல்ல போறேன், கழுத்தை அறுக்க போறேன்னு சொல்றான். இதனால ஜார்ஜும் அவங்கிட்ட போய் சண்டை போட இந்த நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சது. இதே டைம்ல ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ்லயும் மாட்டுறாரு. அந்த டைம்ல நான் இந்த காரை ஓட்டல, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் டெய்லர் ஸ்விஃப்ட் தான் ஓட்டுனா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா கடைசியில பார்த்தா டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்ல. இப்போ இந்த நியூஸ் எப்படி வெளியே வர ஆரம்பிச்சதுன்னா, கிராக்ஸோட ஓனர் ஜார்ஜ் இந்த மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சில மாட்டுறாரு.
அப்படின்னு சொல்லி வெளியே வர ஆரம்பிச்ச உடனே இவங்களோட மார்க்கெட் ஷேர் செம்மையா அடிவாங்கி பிசினஸும் பயங்கரமா இறங்க ஆரம்பிச்சிச்சு. உடனே கிராக்ஸோட போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது வேலைக்காகாதுன்னு சொல்லி ஜார்ஜ சிஇஓ பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டாங்க. அதே கையோட லிண்டனோட ஃப்ரெண்ட சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இவரு சிஇஓ ஆன உடனே 2 வருஷத்துல கம்பெனியை செம்மையா வளர வச்சாரு. 2 மாடல்ல வந்த கிராக் ஷூவை 250 மாடலா மாத்தினாரு. இப்படி நல்லா போயிட்டு இருந்த இதே டைம்ல 2008ல வந்த மார்க்கெட் கிராஷ்ல உலகமே அதிர்ந்து போச்சு. அதுல இந்த கம்பெனியும் மாட்டிக்கிச்சு. சேல்ஸ் பயங்கரமா அடி வாங்கி நிறைய எம்ப்ளாயிஸ வேலையை விட்டு தூக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துச்சு. இந்த அடி பத்தாதுன்னு இதே டைம்ல ஒரு இட்டாலியன் கம்பெனி இந்த பிராண்ட் இந்த ஷூ மாதிரி டிசைனை நாங்க 1999 மார்க்கெட்ல விட்டுட்டோம், இது எங்களை பார்த்து காப்பி அடிச்சதுன்னு சொல்லி கிரிட்டிசைஸும் பண்ண ஆரம்பிச்சாங்க, அக்யூஸ் பண்ணாங்க. இதனால பிசினஸ் இன்னும் அடி வாங்கிச்சு. ஆனா இங்க இருந்து எப்படி அகைன் செம்மையா மேல எடுத்துட்டு வந்தாங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கே பயங்கர ஆர்வமா இருந்துச்சு. ஆனா இதே நிலைமையில 2018 வரைக்கும் போன கம்பெனி திடீர்னு பயங்கரமா சேல் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. எப்படின்னு பார்த்தா இவ செம்ம சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வந்தாங்க. இந்த டைம்ல இந்த ஷூ ஒரு பாட்டா ஷூ மாதிரி நியூட்ரலா கிடையாது, யார் வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இந்த ஷூவை ஒரு சைட்ல இருக்கிறவங்க பயங்கரமா லவ் பண்ணாங்க, இன்னொரு சைட்ல இருக்கவங்க அசிங்கமா இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டா வெறுத்தாங்க. உடனே இந்த சிஇஓ மெசேஜை விட்டாரு, இந்த ஷூ போடுறவங்களா செம்ம கூலா இருப்பாங்க, செம்ம போல்டான மக்கள்னு. பிளஸ் இதை போடுறவங்க எல்லாருமே யார் சொல்றதையும் எதுக்காகவும் கேட்டு கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தான் வாடுவாங்கன்னு. இதோட சேர்ந்து ஜஸ்டின் பீபர் மாதிரி பயங்கரமான செலிபிரிட்டிஸை இதை போட வச்சு கூல் லுக்கா இருக்கு பாருங்க அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மாடல்ஸை ஃபேஷன் ஷோல எல்லாம் போட வச்சு இதுதான் புது ஃபேஷன் அப்படின்னு காமிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம மக்கள் தான் ஏதாவது புதுசா ட்ரெண்ட் ஆகி செம கூல் படி அப்படின்னு வந்தாலே விழுந்துருவாங்களே. அதனால இந்த சேல் இந்த டைம்ல பிச்சு தள்ளிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது எல்லா கம்பெனியும் அடி வாங்கின கோவிட் டைம் தான் இவங்களோட அடுத்த சூப்பரான விஷயமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா நிறைய பிசிக்கல் ஸ்டோர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஆன்லைன்ல சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. 2021ல செம்ம ரெக்கார்டா $2.3 பில்லியன், அதாவது 16,000 கோடிக்கு ரெவன்யூ ஆச்சு. இப்படி 20 வருஷமா இருந்துட்டு இருக்க இந்த கம்பெனியோட மதிப்பு இன்னைக்கு 60,000 கோடி. இன்னைக்கு பார்த்தோம்னா ஒரு கிராமத்துல இருந்து பட்டி தொட்டி எல்லாம் வேர்ல்டு ஃபுல்லா கிராக்ஸ் தெரியாத ஆளே கிடையாது. இது மாதிரி ஏதாவது செம்ம இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Raj. Have a good day everyone. Cheers.